பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையான வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஆராதிப்போம். இன்றைய சூழ்நிலை வைத்து நம்மளுடைய எதிர்காலங்களை சில நேரங்களில் பார்க்கக்கூடிய மனநிலைக்குள் தள்ளப்படுகிறோம். அதே போல நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நினைத்து பார்க்கும் பொழுது இன்று நாம் எவ்வளவோ நல்லா சூப்பராக இருக்கிறோம் கர்த்தருடைய கிருபையில். அதை நாம் நினைக்கணும், அதை நாம் தியானிக்கணும், நல்லவைகளை மட்டுமே நினைக்கணும். கர்த்தர் செய்த நன்மைகளை எப்பொழுதும் நினைத்து நன்றிகளை எடுக்கணும். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து. நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு, சமூகமே போதும், அதுவே என் ஆனந்தம். நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு, சமூகமே போதும், அதுவே என் ஆனந்தம், அதுவே என் ஆனந்தம். அப்பா, உண்மைதான் நம்புகிறேன். கர்த்தரை எத்தனை நல்லவராக எல்லாவற்றையும் மறந்து கர்த்தரை துதிப்போம். நம்ம கடந்த காலத்தில் இருந்த வாழ்க்கையிலே நம்ம இப்போ இல்லை. அப்புறம் எவ்வளவோ நம்மளை உயர்த்தி ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபினாலும் நம்மை திருப்தியாக்கி இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தரை நாம் இன்னும் அதிகமாக ஆராதித்து நன்றியில் ஈடுபடணும். நினச்சி பாருங்கள், கடந்த கால வாழ்க்கையை நினச்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அற்புதமாக தேவன் நடத்தியிருக்கிறார். இன்றைக்கெல்லாம் மனுஷன் உயிர் பிழைக்கிறதே ரொம்ப கடினமான சூழ்நிலையாக இருக்குது. ஆனால் நாம் பிழைத்திருக்கோம். ஏதோ என் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்போ அற்புதம் செஞ்சார், பழைய காலங்களில் அற்புதங்கள் செஞ்சார், ஒரு 2-3 அற்புதம் செஞ்சாருன்னு இல்லை. நாம் இந்த நிமிஷம் சுவாசிக்கிறது கர்த்தருடைய அற்புதத்தினால் தான். ஒவ்வொரு சனப்பொழுதும் கர்த்தருடைய கிருபினால் நாம் மீட்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எனவே இந்த நேரத்தில் நாம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை நன்றி செலுத்தணும். அதே வேளையில் கர்த்தரை அறியாத மக்கள், மனம் பதறிக்கிட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள், வாழ்க்கை எப்படி, என்ன செய்ய போகிறோம், எது செய்ய போகிறோம், எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு நிச்சயமும் இல்லையே, எதை நம்புவேன், எந்த மனுஷனை நம்புவேன், எதையுமே நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லையே, எனக்கு ஒத்தாசை